நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிருப்பாளா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் அவளை இப்படி தேடுறீங்க? யாருமா அந்த பொண்ணு? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம தான் நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா. என் பையனுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா சாமி? அம்மா, ஜாதகம் பொய் சொல்லாதம்மா. ஆனா அவனுக்காக வேண்டிக்கிட்டு இது வரைக்கும் யாரும் பூஜையே பண்ணலையே சாமி. 3ல் 1 பங்கு பூஜை நடந்தாச்சு. இன்னும் 2 பங்கு பூஜை தான் பாக்கி இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. நானும் குருக்கள் தான், ஜோசியத்தை நானும் நம்புறேன். ஆனா அது ஓரளவுக்கு தாமா. ஆனா அது முழுசா அப்படியே நம்ப முடியாதுமா. நீங்க சொல்றது புரியுது சாமி. ஆனா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல தான் வடிவுடையம்மன் கோவில்ல விளக்கு போட வந்தேன். வந்ததுமே இன்னொரு பொண்ணு இதே பேருக்கு அர்ச்சனை பண்ணான்னு சொன்னதும் என் மனசுக்குள்ள அந்த சாமியார் சொன்னது உண்மைதானோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு என் பையன் பேர்ல அர்ச்சனை பண்ணாளா இல்ல அந்த பேர்லயே வேற யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணு பாத்திருந்தா இதுக்கு பதில் கிடைச்சிருக்கும். ஆனா போயிட்டாளே சாமி. வருத்தப்படாதீங்கம்மா. அந்த பொண்ணு திரும்பவும் வர செவ்வாய்க்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். அப்பா அவகிட்ட நேரடியா கேட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை வருவாளா? எப்படி சாமி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது அவ என்கிட்ட செவ்வாய்க்கிழமை கோயில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்னு கேட்டா. அதை வச்சுதாமா சொல்றேன். கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை வருவான்னு தோணுது. ஒருவேளை நீங்க வரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டா அவகிட்ட நானே விஷயத்த சொல்லி உங்களை பார்க்க சொல்றேன். வேண்டாம் சாமி, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏமா? ஒருவேளை என் மகன் தாலி கட்டின பொண்ணாவே அவ இருந்தான்னா நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அவ என் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் யோசிப்பா. இத்தனை நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ தன்னை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க சொன்னதை கேட்டு அவ என் கண்ணுல படவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டானா அதுக்குதான் சாமி வேண்டான்னு சொல்றேன். நீங்க அவகிட்ட என்ன பத்தியோ நான் அவளை தேடுறத பத்தியோ சொல்ல வேண்டாம். என்னோட போன் நம்பரை நான் உங்களுக்கு தரேன். ஒருவேளை அவ இங்க கோவிலுக்கு வந்தா நீங்க தனியா வந்து எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. அது போதும். சரிங்கம்மா, நீங்க நம்பிக்கையோட விளக்கு ஏத்துங்க. அந்த அம்மா ஒரு நல்ல வழியை காமிப்பா. சரிங்க சாமி, வர செவ்வாய்க்கிழமை நானும் நேரத்தோடயே வந்துடுறேன். சரிங்கம்மா, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. குறிச்சுக்கோங்க. 14513. 513. ஓகேம்மா, கண்டிப்பா நான் சொல்றேம்மா. நான் வரேன் சாமி. அம்மா இருங்க, அர்ச்சனை பண்ணதை கொண்டு வரேன். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. வரேன் சாமி. தாயே, பரத்வாஜ் சாமி சொன்னதால சின்ன சந்தேகத்தோட இங்க வந்தேன். இப்போ குருக்கள் சொன்ன பின்னாடி பெரிய குழப்பத்துல இருக்கேன். இங்க வந்த பொண்ணு திரு தாலி கட்டின பொண்ணா இல்ல வேற ஒருத்தியா? இதுக்கு நீதான் வர செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நான் நம்பிக்கையோட உனக்கு ஏத்துற இந்த விளக்கு என் சந்தேகத்தை போக்கட்டும் தாயே. அதையே நீ இப்பதான் கண்டுபிடிச்சியா? சுத்தம். 10 நிமிஷத்துல ஒட்டுமொத்த மானமும் உன்னால போயிடும் போலயே. அப்படின்னா சேலஞ்சில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. போனா போகுதுன்னு நீ ஆசைப்பட்டத நான் இங்கே வச்சு கொடுத்துடுறேன். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லம்மா, இன்னும் டைம் இருக்கு.
சேலஞ்சுன்னு வந்துட்டா ஜெயிக்காம விட மாட்டான் இந்த தேரு. ஆம்பளடி. தாத்தா கூப்பிட்டீங்களா? தாத்தா நான் கூப்பிடலையம்மா. இல்ல தாத்தா, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா இல்லம்மா. தப்பிச்சிட்டாளே. விட மாட்டேன்டி, சேலஞ்சில் ஜெயிக்காம விட மாட்டேன். நீயா நானு பாத்துருவா. என்ன திரு? ஒண்ணு இல்ல. என்னாச்சு மாப்ள? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன். இல்ல, உன்னை எனக்கு தெரியாதா? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா. ஐ எம் ஃபைன். நீங்க வேலையை பாருங்க. ஓகே. எங்க போனா?